மிகப்பெரிய ஒரு டாஸ்கா இருக்கு படங்கள் எடுக்கிறதுலாம். படங்கள் எடுத்து முடிச்சக்கப்புறம் ஒரு 2-3 வீக்ஸ்லயே ஓடிடிக்கு வருது. அதெல்லாம் வந்து நீங்க எப்படி பாக்குறீங்க? ஓகே, அது கரெக்டான ஒரு இதுதான். ஏன்னா படத்திலே சம்டைம்ஸ் தியேட்டர்ல ரன் ஆயிட்டு இருக்கும். பிளஸ் ஓடிடின்னு வரும்போது அதோடைய ப்ரொடியூசரோட கால் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு ப்ரொடியூசர்ஸ் வந்து சேஃப் ஆகிறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா கிராஷ் ஆமா, ஒரு 2-3 வருஷமா ஓடிடிலேயே நமக்கு பெரிய ரெவென்யூ இல்லை. ஸோ அவங்களோட கால் தான். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒவ்வொரு டிசைன் இருக்கும். இந்த ப்ராஜெக்ட் தியேட்டரிக்கலாகவே சில படங்கள் நல்லா ஓப்பன் ஆகும். சில படங்களுக்கு ஓடிடியில் தான் நம்ம வந்து ஒரு 50-60% எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ரொடியூசரும் ஒரு ஸ்பெஷல் கேஸ். அந்த ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஸ்பெஷல் கேஸ். அவங்க எவ்வளோ இது பண்ணியிருக்காரு, எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கணும் அப்படின்னும் போது அது ஒரு ப்ரொடியூசரை சார்ந்தது. அப்படிதான் நான் பார்க்குறேன். அது ஒரு கேட்டகரிக்குள்ளே நீங்கள் இது இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு வர முடியுமான்றதுல எனக்கு டவுட்ஸ் இருக்குது. ஓகே, லலித் சார் வந்து அவுட் பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம் தான். சாருக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. கூப்பிட்டு அட்வான்ஸ் கொடுத்து ஒரு அக்ரிமெண்ட்டும் சைன் பண்ணிக்கிட்டாரு அடுத்த படம். அப்படின்னா பாருங்களேன் அவர் எவ்வளவு எக்ஸைட்டடா இருக்காருன்னு. இல்ல இப்ப அது ஒரு மிகப்பெரிய, இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒரு லெவல் ஆஃப் இதை வந்து நம்ம லீடர்ல பார்த்தாச்சு. அடுத்து உங்களுக்கு வேற ஒரு படம் அக்ரிமெண்ட் சைன் பண்ணிக்கணும் போது உங்களுக்கு இன்னும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் பிளஸ் சேலஞ்சும் கூட. எப்படி நீங்க அதை பாக்குறீங்க? என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் வேறுபட்டு இருக்கணும் அப்பார்ட் ஃப்ரம் லீடர். ஆமா, டெஃபினட்டா. இல்லை, எனக்கு வேறுபட்டு இருக்கிறத விட நான் என்னென்ன வேறையா பண்றேன். இப்போ நான் கருடன்னு ஒரு தேனி பக்கத்துல ஒரு கிராமத்தில் நடக்கிற ஒரு கதையை 70 daysல ஷூட் பண்ணி அது ஒரு படமா நம்ம காட்டியிருக்கோம். இந்த படம் வந்து டோட்டலா வேற ஸ்கேல்ல இருக்கும். நான் என்னோட ஃபில்மோகிராஃபியில் இந்த மாதிரி ஒரு இதுவே நான் பண்ணல. ஸோ அப்படியே ஒன்று ட்ரை பண்ணுறேன்ல, அந்த சேலஞ்சும் அந்த இன்ட்ரெஸ்ட்டும் தான் என்ன அடுத்த கதையை பண்ண வைக்குது. ஸோ அப்படிதான் ஒரு லைனுக்குள்ள அரைவாய் தான் நான் சாரோட பேசியிருக்கேன். ஸோ இப்படி நம்மளை எக்ஸைட் பண்ணுற விஷயத்தை பண்ணுறது தானே நம்ம வந்திருக்கிறோம். அதனால அதில் நமக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம ஏன்னா இதை நீங்கள் ரீமேக் பண்ண சொன்னீங்கன்னா தான் நான் போர் ஆயிடுவேன். இப்போ நம்ம வந்து புதுசாக வேற ஒன்று பண்ணணும், அதே சேலஞ்சு. அப்போது டே பை டே டிஸ்கஷன்லேருந்து ஷூட்டிங்லேருந்து எல்லாமே மறுபடியும் அதே சேலஞ்சை ஃபேஸ் பண்ணுறதுல வந்து நமக்கு அதுக்காக தான் இந்த இண்டஸ்ட்ரிக்கே வந்திருக்கோம்.